ஹே காய்ஸ், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் E=mc² பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன தான் சொல்கிறாருன்னு தெரியலையா? இந்த E=mc²க்கும் ஹிரோஷிமா நாகசாகியில் வெடித்த அணுகுண்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இது உங்களுக்கான சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோ, அதாவது ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் நான் தெளிவாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட சிறப்பு சார்பியலில் லைட்டை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் அங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ தயவுசெய்து அதை பாருங்கள். அந்த வீடியோக்கான டெஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சாரி, லைட்டாக குழம்பிட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ தயவுசெய்து அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். இந்த டாப்பிக்கில் என்னென்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் E=mc² அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை 1905, அதாவது 1905 வெளியிடுறாரு. இந்த சிறப்பு சார்பியலில் இந்த 1905 இந்த E=mc² அவர் வெளியிடும் போது பல பேருக்கு ஆச்சரியமே தாண்டி சில பேர் கோவப்பட்டாங்க, சில பேர் கிண்டல் பண்ணாங்க, சில பேர் கேலி செஞ்சாங்க. ஏன் இவ்வளோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பார்த்து செஞ்சாங்கன்னா, E=mc² அப்படின்றது ரொம்ப 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 அட்வான்ஸான ஒரு திங்கிங்கு. அந்த திங்கிங்கை அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களால் ஏற்றுக்க முடியல. ஃபஸ்ட் இந்த E=mc² அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? E என்றால் என்ன? ஈனா எனர்ஜி. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம். எம் என்றால் என்ன? மாஸ். சி என்றால் ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லலாம், அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட்னு சொல்லலாம். ஸோ சுருக்கமாக ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக போகாமல் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, ஒரு எனர்ஜியை எனர்ஜி இஸ் ஈக்குவலன்ட், அதாவது எனர்ஜியை நம்ம ஒரு மாஸாக மாற்ற முடியும், இல்லாட்டி ஒரு மாஸை எனர்ஜியாக மாற்ற முடியும்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. மாஸ்ன்னு சொன்னால் என்ன? மாஸ்னால் ஒரு திடம்னு வச்சுக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த மைக்கு, இந்த கீபோர்டு, ஸோ சுற்றி இருக்க எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் தான். இப்போ இது எல்லாமே ஒரு திடம் தான். இந்த மாஸில் ஒரு விஷயம் காமனாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அணு. வி ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸில் தான் மேக் ஆகிருக்கு. நானும் ஆட்டம்ஸில் தான் மேக் ஆகிருக்கேன். நான் சுவாசிக்கிற இந்த காற்று கூட பார்த்தீங்கன்னா O2ன்ற ஒரு ஆட்டம்னால தான். ஸோ உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா வி ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஒரு மாஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் தான் ஒரு மாஸ்னு சொல்கிறாரு. ஒரு அணுவை எனர்ஜியாக மாற்றலாம், ஒரு எனர்ஜியை அணுவாக மாற்றலாம் அப்படின்றது தான் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த E=mc². இதுக்கு ஏன் மக்கள் எல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை ரொம்ப கேலி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா 1905 பார்த்திங்கன்னா அட்டாமிக், அதாவது டால்டனோட அட்டாமிக் தியரி பிரகாரம் ஒரு அணுவை உடைக்கவோ இல்லை இணைக்கவோ முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு அணுவை நம்மளால் உடைக்கவும் இணைக்கவும் முடியாது. அப்புறம் எப்படி இவன் அணுவை உடச்சி அதுலேருந்து எனர்ஜி அதுலேருந்து ஒரு அணுலேருந்து எனர்ஜி எடுக்கலாம், ஒரு எனர்ஜிலேருந்து திரும்பி அணுவாக மாற்றலான்னு சொல்லிட்டு யாருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தக்கான கை. அவருக்கு தோணுன விஷயத்த அவர் ஈக்குவேஷனாக தெரியா வெளியே விட்டுருவார். அதுக்கப்புறம் அது அவர் ப்ரூவ் பண்ணவே மாட்டார், உலகமே அதை ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் அணுவை உடைக்க முடியும். அதை உடைச்சா அதில் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியே வரும்னு தான் இந்த E=mc² ஃபார்முலாவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டார். இதெல்லாம் சிறப்பு சார்பியலில் சொல்கிறார், அப்படியே விட்டுட்டார். அவர் சொல்லி கரெக்டாக 1938 ஜெர்மனியில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அணுவை முதல் முறையாக உடைக்கிறாங்க. அப்படி அவங்க உடைக்கும் போது அதில் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியே வருது. இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா இது, ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்மளாம் நம்பிட்டு இருந்தோம் அணுவை உடைக்கவும் முடியாது இணைக்கவும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே அதை உடைச்சால என்ன நடக்குமே நமக்கு தெரியாது. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மட்டும் எப்படி அணுவை உடைக்க முடியும்னு சொல்கிறான். அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி அதை உடைச்சா அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியே வருது. ஒருவேளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறதெல்லாம் உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்த அணுவை உடைக்கும் போது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நம்ப ஆரம்பித்தாங்க. எப்போ முதல் முறையாக அந்த அணு உடஞ்சிச்சோ அப்போயே பார்த்தீங்கன்னா E=mc² அப்படின்ற விஷயம் பாதி உண்மையாயிருச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு ரிப்போர்ட் ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னன்னா, ஓகே E=mc² சொல்கிறீங்க, அது கரெக்டு, ஓகே தான். ஈக்கு எனர்ஜி வச்சுருக்கீங்க, எம்முக்கு மாஸ் வச்சுருக்கீங்க. சீனா என்ன? சீனா நீங்கள் ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்கிறீங்க, அது வெலாசிட்டி ஆஃப் லைட்னா அதுக்கு வி தானே வைக்கணும், ஏன் சி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, நான் சின்ன வயசில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் படித்தேன். நான் லாட்டின் மொழியில் தான் படித்தேன். லாட்டினில் பார்த்தீங்கன்னா குயிக்னஸ், ஸ்பீடுக்கு அந்த லாட்டின் மொழியில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா செலரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான்
குயிக்னஸ் என்றால் செலரிட்டிஸ் லாட்டின் மொழியில். ஸோ அதனால் நான் வந்து சிஏ வச்சேன். ஸோ E = mc² என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜியை நம்மளால் ஒரு மாஸாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஒரு மாஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இவ்வளோ தான் E = mc² என்ன, ஓகேவா? ஸோ ரொம்ப நம்ம இதில் அலசி ஆராய தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, E = mc² நான் என்னன்றது தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டைலேஷன். ஓகேவா? டைம் டைலேஷனோட ஒரு இன்ட்ரோவை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? டைம் டைலேஷன்னா என்ன? இது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். டைம் டைலேஷனை தமிழில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால நீட்டிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? காலத்தை நீட்டிக்க முடியும்னு வச்சுக்கலாம். காலத்தை எப்படி நீட்டிக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசக் நியூட்டன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு இணையான ஒரு சயின்டிஸ்ட் தான். ஐசக் நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே டைம் அப்படின்றது வந்து சேம். டைம் சேம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என் வாட்சில் 1 2 3 இப்படி ஓடுதுன்னா, அவன் வாட்ச்லேயும் 1 2 3 அப்படி தான் ஓடும். ஒருத்தன் வாட்சில் செகண்ட் வேறு மாதிரியும், இன்னொருத்தன் வாட்சில் செகண்ட் வேறு மாதிரி ஓடாது. நீ உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாருக்குமே டைம் சேமாக தான் இருக்கும். அவர் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிறது வந்து வாட்சில் ஓடுற டைம். ஓகேவா? நீங்கள் வந்து யூஎஸில் காலைல இருக்குது, எனக்கு இந்தியாவில் நைட் இருக்குது, அந்த மாதிரி குழப்பிக்க தேவையில்லை. அது வந்து நம்ம ஜாகிரபிக்கல் விஷயத்தினால அவனுக்கு காலைல நமக்கு நைட்டு வருதே தவிர, மற்றபடி அவன் அங்கே அவன் கட்டியிருக்க வாட்ச்லேயுமே டைம் ஒரே செகண்டில் தான் ஓடும். நான் இங்கே கட்டிகிட்டு இருக்க வாட்ச்லேயுமே ஒரே டைம் செகண்டில் தான் ஓடும். ஆனால் ஐசக் நியூட்டன் இப்படி சொன்னார்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? டைம் அப்படிலாம் கிடையாது. டைம் வந்து ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி ஓடும் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு எல்லாம் திரும்பி சிரிப்பு. யாரா வாயை திறந்தா கட்டுக்கதை விட்டுட்டு இருக்கான், எப்படி இதெல்லாம் நடக்கும்? டைம் வந்து எப்படி ஒருத்தனுக்கு மாறும்? ஐயா ஐன்ஸ்டைனே என்ன தான் அப்படி சொல்கிறீங்க, விலைக்கு சொல்லுங்கள், டைம் டைலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காரில் போனேன்னா உன்னோட டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகும், நான் நடந்து வந்தேன்னா என் டைம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்கிறாரு. மக்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் காரில் போனால் என் டைம் ஸ்லோவாக போகுமா? அப்போ நான் போனது இல்லையே, நான் நடந்து வந்திருக்கேன், எனக்கும் ஒரே டைம் தான் இருக்குது, நான் காரில் போனால் எனக்கு ஒரே டைம் தானே ஆகுது, எப்படி ஸ்லோ ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ட்வின் பாரடாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் சுற்றி இருக்க மக்களுக்கு சொல்கிறாரு. இந்த ட்வின் பாரடாக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் பேர் என்ன, என் பேர் மித்துன். ஓகேவா? எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் அர்ஜுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நாங்கள் 2 பேருமே ட்வின்ஸு, மித்துனும் அர்ஜுனும் ட்வின்ஸு. எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசாகுது. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ராக்கெட் எடுத்துகிட்டு பக்கத்து கிரகத்துக்கு லைட்டோட ஸ்பீடில் போயிட்டு சுற்றிட்டு வர போகிறேன். ஓகேவா? நான் வந்து பயணிக்க போகிறேன். அதாவது எங்கே பயணிக்க போகிறேன், என்னோட பக்கத்து கிரகத்துக்கு போகிறேன். அது எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னா, லைட்டோட ஸ்பீடில் போய் பயணிக்க போகிறேன். ஆனால் என் தம்பி அர்ஜுன் இருக்கான், அவன் உலகத்திலேயே இருக்க போகிறான். இப்போ நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். நான் 15 வயசில் கிளம்புனேன், 10 வருஷம் கழிச்சு திரும்பி உலகத்துக்கே வரும்போது எனக்கு எத்தனை வயசாக இருக்கணும்? நான் எப்படி 26 வயசாக இருக்கணும், என் தம்பிக்கும் 26 வயசாக இருக்கணும். ஆனால் இந்த ட்வின் பாரடாக்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொருத்தன தம்பிக்கு பார்த்தீங்கன்னா 26 வயசு தான் இருக்கும், உலகத்திலே இருப்பான். ஆனால் சுற்றிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு 26 வயசாக இருக்காது, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 வயசுலேருந்து 15 வயசாக இருக்கும். இது எல்லாருக்கும் மக்களுக்கு ஆச்சரியம். எப்படிப்பா இவனும் 11 வயசு பையன், இவனும் 11 வயசு பையன், இவன் உலகத்திலே இருக்கான், இவனுக்கு என்ன வயசாகுதோ அதே வயசு தான் சுற்றிட்டு வந்தவனுக்கும் ஆயிருக்கணும்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவன் பயணிக்கிறான், அவன் லைட்டோட ஸ்பீடில் பயணிக்கும் போது அவனோட பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் மாறாகி அவனோட டைமே ஸ்லோ ஆகும்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறார். அவர் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவனோட ப்ரீத், அதாவது அவனோட சுவாசம் வந்து ரொம்ப 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 ஸ்லோ ஆகி ஒரு சமன் நிலைமைக்கு போகும். அப்புறம் அவன் டைஜஷன் ரொம்ப சீராக இருக்கும், அவனோட பிளட் ரொட்டேஷன்லாம் ரொம்ப சீராக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அவன் லைஃப் ஸ்பேனை நீட்டிக்கும், ப்ளஸ் அவன் டைம் ஸ்லோ ஆகும். ஸோ இதான் அவர் சொல்ல வருது. ஒருத்தன் லைட் ஸ்பீடில் போனான்னா அவனுக்கு டைம் வேறு மாதிரி ஆக்ட் ஆகும், ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரே இடத்துல இருக்கவனுக்கு டைம் வேறு மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறவனே மக்களுக்கு யாரும் ஏற்றுக்கல, எல்லாரும் கேலி செஞ்சாங்க. இதே மாதிரி தான் அவர் சொன்னது ப்ரூவ் ஆச்சு. இப்போ வந்து என்ன, இப்போ வந்து 2024 ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பியரில் நிறைய சேட்டலைட் சுற்றுது. ஓகேவா? நம்ம ஜிபிஎஸ் எடுத்துக்கலாமே, நிறைய சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஜிபிஎஸ்சில் அங்கே இருக்க சேட்டலைட்டோட வாட்சும் அங்கே இருக்க டைமும் இங்கே உலகத்தில் இருக்க டைமும் சிங்க்ரனைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏன்னா அந்த சேட்டலைட் ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஓகேவா? உலகத்தில் பார்த்திங்கன்னா உலகம் வேறு ஒரு ஸ்பீடில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வேறு ஸ்பீடில் இருக்கிறதுனால இந்த 2 வாட்சுமே வேறு டைமாக காட்டுது. ஸோ இந்த 2 டைமும் சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்குன்னே சேட்டலைட்டில் ஒரு டிவைஸை வந்து செட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன கருத்து எல்லாம் உண்மை தான் கண்டிப்பாக. ஓகேவா? டைம் டைலேஷன் கண்டிப்பாக நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா காரில் போனாலாம் நமக்கு டைம் ஸ்லோ ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப 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 நானோ மில்லி செகண்ட் ஆகும்.
நீங்கள் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உண்மையிலே டைம் ரொம்ப 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 ஸ்லோவாகும். யாருக்கு, அதாவது லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். அவன் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் தான் அவனால் அதை உணரவே முடியும். அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கருத்து. அந்த காலகட்டத்தில் யாருமே அதை ஒத்துக்கல. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகத்தில் யாராலையும் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியத்தில் இஷ்டத்துக்கு கட்டுக்கதை விட்டுட்டு இருக்காரு. இதில் யாரும் நம்பாதீங்க, ஒரு பைத்தியக்காரன் இப்படிலாம் சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இவர் சொன்ன கருத்து எல்லாம் உண்மை அப்படின்றது லேட்டர் பீரியடில் ப்ரூவ் ஆச்சு. ஓகேவா? நான் ரொம்ப இந்த டைம் டைலேஷனை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று E=mc² என்ன, ஒரு அணுவை உங்களால் ஒரு மாசாக மாற்ற முடியும், மாசை திரும்பி எனர்ஜியாக மாற்ற முடியும். ஓகேவா? இதான் சிறப்பு சார்பியல்ல அவர் இதை பற்றி சொன்னது. டைம் டைலேஷன்னா என்ன, காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி இருந்தாலுமே டைம் டைலேஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம திரும்பி வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப குழப்பிக்காமல் இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிதுன் பாய் சைனிங் ஆஃப்.